பாக்கெட் பிரெட்டை வந்து அதாவது நான் எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு பதில் தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோனா, இரவு சோறு படு ஜோறு. அதான் இன்னைக்கு வீடியோ. மணி வந்து கரெக்டாக 7:30 ஆகுது. 7:30 மணிக்கு டவரா சட்டியை தூக்கிட்டு நிற்கிறேன். நான் எங்கள் வீட்டில் மாவு கிடையாது, சோறு கிடையாது. மதியம் இருந்தது ஏதோ வழிச்சு நக்கிட்டு விட்டுட்டோம். ராத்திரி நேரத்துக்கு என்ன சாப்பிட்றதுனே தெரியல. கடையில் போய் வாங்கினாலும் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது, மாவு வாங்கினாலும் கட்டுப்படி ஆகாது. அதனால் ஒரு முடிவெடுத்து வீட்டில் இருந்த காய்கறிலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ராத்திரி பிரியாணின்னு ஒரு வெஜ் பிரியாணி தான். ஏன் வெஜ் பிரியாணி அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு நம்ம வீட்டில் எந்த விதமான நான்வெஜ்ஜுமே கிடையாது. அது ஏன் அப்படின்னா, நம்ம ஊர் கோயிலில் வந்து என் கணவர் வந்து அளவு குத்த போகிறார். குண்டு அளவு குத்த போகிறாரு. அதனால் வந்து நம்ம வீட்டில் வந்து வெஜ்ஜு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அது ஒரு 2-3 நாளாகவே வெறும் வெஜ்ஜு தான் தின்னுட்டுருக்கோம். பூம்புகார் போனாலும் அதோடு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். அதனால் இதுக்கப்புறம் வெஜ்ஜாக தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணிலே வந்து இது ப்ரெட்டு பிரியாணி அப்படி தான் சொல்லணும். ஏன்னா காய் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, ப்ரெட்டு தான் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், அப்படியே இங்கே வாங்க. இது வந்து ஒரு பாக்கெட் ப்ரெட்டை வந்து அப்படியே துண்டு துண்டுகளாக போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரியாணி ஸ்பைசஸ்ஸு, காஷ்மீர் தூள் வந்து 2 ஸ்பூனு, காரத்தூள் வந்து 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூனு. அவ்வளோதான் மசாலா பொருட்கள். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து மஞ்சள்னு இருக்கிறது வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம் கூட ஊற்றிட்டோம், மஞ்சத்தூள் கூட போட்டுட்டோம் மஞ்சத்தூள். அப்புறமா இதுதான் வந்து பட்ஜெட் காய்கறிகள். எல்லாமே இருந்த கலப்பட காய்கறிகள்லாம் போட்டு இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, அப்படி இங்கே வாங்கலாம், கொஞ்சம் கிட்ட வாங்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து இது எத்தனை, ஒரு 4-5 வெங்காயம் இருக்கும், பெரிய வெங்காயமாக. இது ஒரு 4 தக்காளி, அப்புறம் புதினா, மல்லி, முந்திரியை பாருங்கள், இடம் கிடைக்காம அதை இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நெய், அவ்வளோதான். இதோட வந்து இன்னும் சில பல பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு செய்கிறேன். ஏற்கனவே வந்து மணி ஆயிட்டு. எப்படியும் அது வந்து இப்போ உள்ளே வச்சுக்கிட்டு செஞ்சால் எனக்கு வந்து அப்படியே இறுக்கமாக இருக்குது, டென்ஷன் ஆகுது, ஏறுது. வேர்த்து ஊற்றும் போது மண்டையெல்லாம் ஊறுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதனால் இங்கே வச்சிட்டோம். அடுப்பில் போய் வெந்தாலும் சரிப்பட்டு வராது. அதனால தான். சாண்டியே போ, அது அப்படி தான். இது வந்து எண்ணெய் பாக்கெட் வந்து கத்திரிக்கோள் இங்கே வச்சா எடுத்துகிட்டு வந்துடுறேன், இருங்க. எண்ணெய் இது வந்து ஒரு கடகடை பிரியாணி. ஃபஸ்ட்டு டவரா சட்டியை வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். ஐயோ, சட்டி ரொம்ப காஞ்சிட்டோ. அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கே தெரியும், குடும்பத்துக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும், கொஞ்சமாக ஊற்றணுமா அதிகமாக ஊற்றணுமா அப்படின்ட்டு. நான் அதிகபட்சம் ஒரு 4 தேக்கரண்டியா கூக்கரண்டியா ஏதோ ஒரு குழிக்கரண்டி, 4 குழிக்கரண்டினா குழம்பு கரண்டி ஒரு 3 கரண்டி ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வேறு வெளில வச்சுக்கிட்டு சமைக்கிறதுனால என்ன அந்த பொண்ணு ராத்திரி நேரத்தில் கிண்டுதுன்னு எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. இது எங்கே வைக்கிறது? நான் இது உள்ளே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட நெய் இருங்க, லேட்டாகிடும். அப்புறம் 12 மணிக்கு சாப்பிடுங்க, பரவாயில்லையா? அடுத்த நாள் காலையில் அவ்வளோதான். இப்போ எல்லாம் கவுந்துட்டு சரி, அப்படியே கடகடன்னு பார்ப்போம். பாருங்க, இது வந்து ப்ரெட்டை போட்டுப்போம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும். எங்கே ப்ரெட்டே காணும்? ஐயோ, ப்ரெட்டை காணும். இல்லை ஐயோ என்னங்க உங்களால தாங்க. என்னது? நான் சும்மா சூடு வச்சு நீங்க தாங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. நான் என்ன பண்ணேன்? எல்லாம் வேஸ்ட். இதுல நல்லதா மட்டும் பொறிக்கிடுமா? இல்ல, ராத்திரி நேரத்துல செய்யும் போது பேய் பிசாசுலாம் பின்னாடி வந்து நிக்குமா, அது அப்படிதான் சில நேரத்துல ஆகுமா. இது வந்து இது அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து நல்லதான் வந்து பொறிக்கிப்போம். என்ன பார்க்குறீங்க? இல்லை, நல்லதாக பொறுக்கி நான் போட்டுப்பேன். நீங்கள் வந்து செய்யும் போது நான் சிம்மில் வச்சு நீங்கள் செஞ்சு நல்லதாக பொரித்து வச்சுக்கோங்க. எண்ணெயும் காணும், நெய்யும் காணும். ஆரம்பமே அசுத்தமாக இருக்குது.
சரி இது வந்து நம்ம ப்ரெட்டை பொரிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பார்ப்போம் இருங்க. அவ்வளோதான்ப்பா. எண்ணெய் நெய்யெலாம் நம்ம ஊற்றின மாதிரியே திருப்பியும் ஊற்றிப்போம். இப்போ வந்து எத்தனை பேர் திட்ட போகிறீங்களோ. இப்போ வந்து நம்ம பள்ளி அடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம கரம் மசாலா ஸ்பைசஸ் இருக்குல்ல, அதை போட்டுப்போம். போடுவோம். நீங்கள் எதுவும் பேசாதீங்க, பேசுனா எனக்கு வராது, கம்முன்னு இருங்க. அடுத்தது வந்து நமது முந்திரி. எண்ணி பார்த்தா 7 இருக்கு, 7 முந்திரி. கடவுளே, கரண்டி எங்க வச்சான்? எங்க? சரி, இதுல ஒரு விஷயம் நடந்துட்டாங்க, அதை பத்தியே பேசக்கூடாது. அடுத்தது நடக்க போறத பத்தி பேசணும். காத்து அசைன்னு இங்கே வந்தா இங்கே அதுக்கு மேலே இருக்குது. நம்ம இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் 3 பச்சை மிளகா, இந்த பே லீஃப் இருக்குல்ல, அதையும் நான் போட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம், ஏன்னா வெங்காயம் நம்மளுக்கு வேகணும், வதங்கணும். ஐயப்பா, பார்க்குறவங்க கூட வாய முடியுது கம்முன்னு பார்ப்பாங்க, நீங்கள் தான். இதுக்கப்புறம் வந்து வெறும் கிண்டல் தான். அப்படியே கிண்டி நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவு, ரொம்ப வந்து இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் செய்வோம்ல அந்த மாதிரி ப்ரௌனாலாம் வேணாம். இது வெஜ்ஜு பிரியாணி தானே, அதனால் கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர், கோல்டன் இல்லை, கொஞ்சம் அப்படியே பிங்க் கலர் ஆனால் போதும். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, அதனால பிங்க் கலர் ஆனால் போதும். அது வெங்காயம் எண்ணெயில் போட்டு பிங்க் கலர் ஆகும்ல, ஏன்னா எரியுதா இல்லையா அடுப்பு? இது நல்லா வதங்கட்டும். இப்படி தானே பார்க்குறீங்க. அது வந்து ஏக்கலா பக்கலான்னு செஞ்சால் தான் வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா, நம்ம வெங்காயம் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுக்கப்புறம் அப்படியே கடன்னு எப்படி பிரியாணி ரெடி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இதை செஞ்சிட்டோமா, அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி புதினா இருக்குல்ல, அதை போட்டுப்போம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். இது வந்து இந்த அளவுக்கு நான் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா தக்காளி, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனால் 2.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து மணக்க சாப்பிடுவாங்க. சிமிழ் விளக்கு மாதிரி எரிஞ்சால் போதும். அது வந்து ஒன்றும் கிடையாது, அது அந்த அளவுக்கு இப்போ கொட்டாது. ஒரு 12 மணிக்கெலாம் பூக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு தான் பூ அதிகமாக கொட்டும். இப்போ அப்படி கொட்டினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, அதுவும் ஒரு நல்லது தான், சாப்பிட்லாம். அந்த 10 ரூபா பாக்கெட்டு எவ்வளோங்க தயிர்? அது அது எவ்வளோ தயிர்? 100 தயிர். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 10 ரூபா பாக்கெட்டுக்கிறீங்களா, அது எவ்வளோ தயிர் அப்படின்னு. 100 கிராம் அளவுக்கு தயிர். அதையும் சேர்த்து நம்ம பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது காஷ்மீர் தூள், காரத்தூள், கரம் மசாலா, அதையும் போட்டுப்போம். இது அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் இந்த தொக்கை வந்து தனியாக பிரித்து கொடுக்கணும், அந்த அளவுக்கு வெளியில். போதே நம்ம காயெல்லாம் சேர்த்துறோம். நீங்கள் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா கூட நல்லா தான் இருக்கும். காயெல்லாம் சேர்த்துக்கலாம். அவசரத்துக்கு எங்களுக்கு எப்படிலாம் சொல்லித்தர? இல்லை, எப்படி செஞ்சாலும் இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன காய் சேர்த்துருக்கேன்னா, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி, அப்புறம் வந்து மீன் மேக்கரு, அப்புறம் வந்து இந்த காலிஃப்ளவர். ஏன் நீங்கள் வந்து ஏதாவது எக்கு தப்பாக சொல்லிடுறீங்க, கடைசியில் நீங்கள் சொன்னது தான் கரெக்டுன்னு எல்லாரும் உங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறேன். இந்த எண்ணெயிலே நம்ம இந்த இதெல்லாம் போட்டதுனால, காரத்தூள்லாம் போட்டதுனால கலர் கொடுக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா பீட்டிங்காக நம்ம கலர்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம வந்து உப்பு எடுத்துப்போம். உப்பு வந்து நான் அதுக்கு தேவையான அளவு தான் வச்சுருக்கேன். நம்ம காய் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு, அப்புறம் தண்ணி விட்டு கொதிக்கும் போது அப்படியே நக்கி பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். நான் அப்படி தான் பார்ப்பேன். கொஞ்சமாக போட்டுப்போம்.
இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு காயெல்லாம் அப்படியே அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படியே மிதங்கட்டும். நம்ம அப்படியே மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிரும். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நானும் ஒரு விளாக்லையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது இன்னைக்கு வந்து சிறப்பான தருணமாக அமைஞ்சிச்சு. அதாவது என்னன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு. பல பேட் கமெண்ட் வரும். அதெல்லாம் நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் போயிடுவேன். படித்தாலும் அப்படியே அந்த நேரத்தில் மறந்துட்டு போயிடுவேன். இது வந்து நான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை இப்போ சொல்கிறேன். அதாவது, மணிகண்டனை நீ ஏன் வாடா போடான்னு கூப்பிடுற அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது நான் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு பதில் தெரியல. ஒரு கணவனை வந்து வாடா போடான்னு கூப்பிட்டாலும் அதுக்கு நீங்கள் திட்டுறது ஒரு நியாயம். அது நியாயமாக அது சொல்லலாம். ஒரு புருஷனை தாலி கட்டின புருஷனை நீ எப்படி வாடா போடான்னு சொல்லலாம் அப்படின்னு. ஒரு பிள்ளைய வாடா போடான்னு சொல்கிறதுக்கு எந்த தாய்க்குமே உரிமை இருக்குது. இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மணியை வந்து 2ஆம் வகுப்பு படிக்கும் போதுலேருந்தே என் கூட தான் இருக்கான். அதாவது என் பிள்ளையாக தான் அவன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். ஆளு தான் வளர்ந்துட்டான ஒழிய அவனோட வயசு 16 இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவனை வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு தாய்க்குமே சரி, ஒரு அன்னி ஸ்தானத்தில் இருக்க எனக்குமே சரி, ஒரு அறிவுங்கிறது இருக்குது. ஒரு 20 வயசு 21 வயசு மெச்சூராக ஆயிட்டாங்கன்னா, நம்ம வயிற்றுல பெத்த பிள்ளையா இருந்தால் கூட நம்மளுக்கா அந்த வாடா போடாங்கிறது மறைஞ்சி வாப்பா போப்பா அப்படின்னு தான் ஆகும். அது நம்மளுக்கே தெரியும். இப்போ வந்து சின்ன பிள்ளை தானே, அதுவும் அதிகபட்சம் வந்து ஏன் இங்கே வாடா எங்கே போடா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மணிகண்டா மணிகண்டா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். உங்கள்கிட்ட சொல்லும் போது அவன் இவன் அப்படிதான் சொல்லுவான். அதே வந்து காவியாவை வந்து வாடி போடின்னு கூப்பிட்டா என்ன, ஏன் வா போ அது இது அப்படின்னு சொல்றீங்கன்னா ஆரம்பத்தில் வந்துச்சு. அதை வந்து அப்படி கூப்பிட்டு எங்களுக்கு பழக்கம் கிடையாது. வாடி ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து இங்கே வாடி இங்கே போடி அப்படின்னு வந்து நம்ம சைடில் அதிகபட்சம் யாருமே கூப்பிட மாட்டாங்க. வா வா போவோம், இல்லைன்னா வாமா போமாம்போம், இப்படி தான் கூப்பிடுவோம். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்குமே ஒரு பேச்சு வழக்கு மாறுபடும். அது மாதிரி தான் நான் கூப்பிட்றேன். நாங்கள் எல்லாருமே கூப்பிடுவோம். அதனால் மக்களே, நீங்கள் வந்து மணிகண்டனை ஏன் வாடா போடான்னு கூப்பிட்ற அப்படின்லாம் சொல்ல வேணாம். அவன் என் புள்ள மாதிரி தான். எனக்கு தெரியும் அவன் ஒரு மெச்சூராக ஒரு 20 வயசு தாண்டி போயிட்டான்னா நானே ஸ்டாப் பண்ணிப்பேன். எனக்குமே இருக்குது. என் பிள்ளையுமே நான் அப்படி தான் கூப்பிடுவேன். பெரிய பிள்ளைய ஆயிட்டா வாப்பா போப்பா அப்படின்னு. இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்க தனமாக அப்படி இருக்கிறது வந்து நம்மளும் அவங்கள அப்படியே விட்டுறணும். நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய மனுஷன் ஆயிட்டான், ஒரு 16 வயசுலலாம் நீ மீசை வச்ச ஆம்பளடா, உனக்கு வந்து நாங்கள் எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம் அப்படின்லாம் சொன்னால் அது பையனுக்குமா இருந்தாலும் சரி, பொண்ணுக்குமா இருந்தாலும் சரி, அது வந்து வேற மாதிரி போகும். அது மைண்டும் சரி, எண்ணமும் சரி, அப்படி போகும். என் பையனை எப்படி கூப்பிட்றனோ அதே மாதிரி தான் மணியையும் கூப்பிட்டு போயிடுவேன். அதனால் வந்து இதுக்கப்புறம் இந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் அனுப்ப மாட்டீங்க அப்படிங்கிற நம்புகிறேன். அது எனக்கே தெரியும் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, ஓகேவா? ஏதாவது தவறாக பதில் அளித்திருந்தேன் என்றால் மன்னிக்கவும். அவ்வளோதான். இதை நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருக்கு. எங்க? ஆமாம். சரி, ஓகே. இதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்திருக்குமா? இது வந்து கரிதுணி. இது போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நார்மலாகவே செய்யலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு முடி தேங்காவை வந்து அரைச்சி அப்படியே ஃபஸ்ட்டு பால் தான். 2ஆம் பால் 3ஆம் பால்லாம் நான் எடுத்து வைக்கல. ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 5 முந்திரியை பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு தண்ணி. ஆமாம், முந்திரி மட்டும்தான். நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணால் அரைச்சி போட்டுக்கோங்க. இது வந்து இது மட்டும்தான். கசகசா குசகுசாலாம் இந்த இதில் சேர்க்க மாட்டாங்க. இது மட்டும்தான். இப்போ இதையும் சேர்த்து தான் நம்ம தண்ணியோட அளவு பார்க்க போகிறோம். இதோ பாருங்க, இதுதான் நான் எடுத்திருக்க பச்சை கலர் இந்தியா கேட்டு டோபர் இதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஸ்பெஷலான அரிசி கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ இதால் 1.5 கிளாஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு படி ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த கிளாஸால் ஒரு கிளாஸு ஃபுல்லாக வந்துருச்சு. ஆக மொத்தத்தில் சாண்டி இல்லை இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 1.5 கிளாஸ் வருதா? இதுக்கு தகுந்தா போல தான் நம்ம 1.5 தானே கணக்கு. இது ரெண்டும் 1.5 படி கணக்கு. இதால் 1.5 படி கணக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஓப்பன் பண்ணிப்போம். இதோ பாருங்க, இந்த பாலை ஃபஸ்ட்டு இந்த படியில் ஊற்றிப்போம். அதாவது ஒரு படிக்கு 2 படி தண்ணி ஊற்றுவோமா, அந்த கணக்கு தான். அதோட இந்த முந்திரி பாலையும் ஊற்றிப்போம். இப்போ இதில் 1 வந்துருச்சா?
ஏன் அது கொஞ்சம் குறையா இருக்குது, ஃபுல்லாக ஊற்றுவோம். பாருங்க நல்லா ஒன்று ஃபுல்லாக வந்துடுச்சு. இதை அப்படியே இதில் ஊற்றிப்போம். 2 ஆக மொத்தத்தில் வெற்றிகரமாக 3 கிளாஸ் ஊற்றியாச்சு. இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி வந்து கொதிச்சோன்னே நீங்கள் அரிசி போடுங்க. தேங்காய் பால் எப்போதுமே தேங்காய் பால் ஊற்றும் போது நம்ம தண்ணி ரொம்ப கொதிக்க வேணாம், அப்படியே அரிசி சேர்த்துலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அரிசியை போட்டுரும், கொதிக்கலாம் வேணாம். பத்தாது தான், எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். இது வந்து போதும், அரிசிக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். பகல் நேரத்தில் செஞ்சாலே இதை கொஞ்சோண்டு அப்படியே காய்கறி மட்டும் வச்சு வச்சு தின்னுருவேன். ராத்திரி நேரத்துலங்கிறதுனால வாய்ப்பில்லை, ராஜாங்கிற மாதிரி தான். சாப்பிட மாட்டேன். வேணாம் சாமி. ஐஸா உங்களுக்கு பிரியாணியா, எனக்கு ஜூஸா. வெயிட் லாஸ் வீடியோ வந்து போடுங்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் போடுறேன். அதாவது வந்து நான் அதான் சொன்னேன்னா 2 கிலோன்னு சொன்னேன், இப்போ வந்து ஒரு 1.5 கிலோ குறைக்கணும். அது வந்துட்டேன்னா சூப்பர் டூப்பராக நான் போட்டுருவேன் கண்டிப்பாக. அரிசி வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு. இதை செய்ய ஆரம்பிக்கும் போது நான் ஊற வச்சேன், கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஊறுனா அரிசி ஒரு மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இதை போட்டுட்டு லைட்டாக அப்படியே பொண்ணு போல் மிக்ஸ் பண்ணும். ஹைலே வச்சு கொஞ்ச நேரம் மூடி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுட்டு இப்போ அப்படியே லோ ஃப்ளேமாக ஆக்கிக்கும். ரொம்ப குறைச்சிட வேணாம், கொஞ்சம் ஒரு மீடியமாக வந்து வைப்போம். இதோ பாருங்களேன் எப்படி கொதிக்குதுன்னு. இந்த மாதிரி அப்படியே சீராக கொதிச்சு வரட்டும். மீடியமாக. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி கம்முன்னு பொண்ணு போல் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லாக அப்படியே சிம்லேயே வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல ப்ரெட்டு தான் எல்லாமே, வீணாக போனதெல்லாம் போடல. அதெல்லாம் எங்கள் வீட்டு சாண்டியே சாப்பிடல. என்ன சிதறி கிடக்கு, சிதறி சூனியம் வச்சுட்டாலும் நம்மளுக்கிட்டு ஓடிடுச்சு. இறக்கிடுவோம். ஒரு வீணாக போன தோசைக்கல்னு ஒன்று நம்ம வீட்டில் இருப்போம், அதை அப்படியே போட்டு கரெக்டாக அவ்வளோதான். கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக தான் இருக்குது. பயங்கரமான அவ்வளோதான்ப்பா. சிறப்பாக ஒரு 20 நிமிஷம் கிட்டத்தட்ட சிம்லேயே அப்படியே வச்சிட்டோம். அப்படியே வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியே வந்துருக்கோம். பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள். சிக்கனாமா? வாயிலடி வாயிலடி வாயிலடி. அடிலாம் பிடிக்கவே இல்லை. நான் சொன்ன அளவுக்கே நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். இது வந்து உங்களுக்கு செல்லில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்குறவங்களுக்கு வந்து கப கப கபன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. எண்ணெய் நெய் எல்லாமே இதாக இருக்குது. இப்போ வந்து குடும்பமே உட்காந்து கூட்டாக உட்காந்து சாப்பிட போகிறோம். சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு நான் அதுக்கு வந்து ஓடிடுவேன். எங்க பிரெட்டு மட்டும் ஒன்று சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடு. பிரெட்டை நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருந்தோன்னா இதாக இருக்காது. இப்போ அந்த மேலே தம் பண்ணும் போது போட்டதுனால அப்படியே அப்படியே டல்க் பில்கிட்டு இருக்கு. பிரெட்டோட அந்த இனிப்பு சேர்ந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோதான்ப்பா. வந்து பசங்க தம்பி ஐயோ நான் சாப்பிட்றோம். ஃப்ரிட்ஜில் வச்சுதா? ஜில்லுன்னு இருந்தால் இப்படி இப்படி போடலன்னா சாப்பாடே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைங்க. அவ்வளோதான். இன்னும் இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ணும். பசங்க எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாட்டா பாய்.